நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு சாமி. படிஞ்சா பாக்குறேன், இல்ல பனங்காய சீவி தள்ளுற மாதிரி சும்மா சீவி தள்ளிடுறேன். முடிச்சிட்டு வாடான்னா காரியத்தை முடிச்சிட்டு வரேங்கிறீங்க. எப்படி எப்படி செய்யணுங்கிறத சாமி கொஞ்சம் விவரமா எடுத்து சொன்னா முடிச்சிடுறேன். மோகனாம்பாளும் அவ கோஷ்டியாரும் அழகர் மலையில இருந்து செட்டியார் வீட்டு வண்டியில மதுரைக்கு போறாங்க. நீ 4-5 ஆளுகளை கூட்டிட்டு போய் நடுவழியில அவங்களை எல்லாம் மறிச்சு அவங்க ஆளுகளை மாத்திரம் கட்டி போட்டுட்டு மோகனாம்பாளையும் அவங்க அம்மாளையும் மாத்திரம் என் காட்டு பங்களாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. சரிதான் சாமி, நான் வரட்டுங்கள. விடியறதுக்குள்ள மோகனாம்பாளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும். சரிதான் சாமி, புறப்படும். அடியாத்தி, என்ன கட்டண தாம்பளைக்கு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டாந்தது பத்தாது, அந்த மோகனாங்கிக்கு மக்களிடத்தை உண்டாக்கணும். விடமாட்டேன். அவ ஒரு நல்ல ஆட்டக்காரி, அவளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. அவளை நான் காப்பாத்துறேன். செட்டாருச்சாளா ஐயா, இங்க தங்கி இருந்தாங்களே மோகனாங்கி, அவங்க செட்டு அவங்க எங்கிட்டு போயிட்டாங்க? இப்பத்தானே செட்டியார் வீட்டு வண்டியில அவங்க எல்லாம் புறப்பட்டு போனாங்க. போயிட்டாங்களா? ஆமா. அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? சாமி, கும்பிடுறேன் சாமி. ரமாமணியா? ஆமா சாமி. சாமி, அந்த மோகனாங்கி இருக்காங்களே, அவங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். என்ன சொல்லுகிறாய் நீ? அந்த கட்டணம் பிடிச்ச நாகலிங்க இருக்காங்களே, அவங்க 10 அடியாறுகள் அனுப்பிச்சு மருதைக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கிற மோகனாங்கிய. ஆண்டவனே, இது என்ன சோதனை? சோதனை சாமி, நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும். ஆகட்டும், முயற்சிக்கிறேன். ஆச்சி, அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். சட்டுன்னு புறப்படுங்க. சாமி வாங்க. சாமத்துல எங்க இப்படி? ராமன் செட்டியாரே, உங்களை பார்க்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். தெய்வம் போல தாங்களே எதிரில் வந்து விட்டீர்கள். என்ன சாமி, என்ன சங்கதி? பல உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு பலம் பொருந்தி 10 ஆட்கள் உடனடியாக எனக்கு தேவை. சாமி, என்ன சொல்றீங்க? விவரமெல்லாம் பிறகு விளக்கமாக சொல்கிறேன். முதலில் ஆட்களை என்னுடன் அனுப்பி வையுங்கள். ஐயா ஐயா, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க. கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க ஐயா, ஒரு பெரிய ஆபத்து, காப்பாத்துங்க ஐயா. யாரப்பா நீ? என்ன ஆபத்து? எதுக்காக வண்டி நிறுத்தின? உனக்கு அறிவு இருக்கா? நடு வழியில வண்டியை நிறுத்தலாமா? என் பொஞ்சாதி நிறைய கர்ப்பிணிங்க, ஆசையா அழகர் மேல திருவிழா பார்க்க வந்தா வழியில பிரசவ வேதனைப்படுறான். நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் அடுத்த கிராமத்துக்கு போய் யாராவது மருத்துவம் பாக்குறவங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க அவசரமா மதுரைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், எங்களால முடியாது. அம்மா அம்மா, இந்த ஆளு சொல்றத பார்த்தா பாவமா இருக்கு. நம்மால முடிஞ்ச ஒத்தாச்சி செய்வோமே. ஏய்யா, அந்த அம்மா எங்க இருக்காங்க? இதோ இந்த கோயில்ல தாமா. வாங்க வாங்க. இங்கதான் இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்குறேன். ஐயோ, நீங்க நல்லா அடிப்பீங்க. என் பொண்டாட்டியை காப்பாத்துங்கம்மா. வாங்க, இதோ இங்கதான் இருக்கா. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, பசமா ஆத்துக்கிட்டீங்களா? ஒரு அடி நகரக்கூடாது, நகந்தா புணமாக்கிடுவேன். எங்க நாகலிங்கையாவை எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறீங்களா? நாகலிங்கம்மா, இவங்களை எல்லாம் இங்கே கட்டி போடு. மோகனா, நீ உங்க அம்மாவை ஏன் கூட வாங்க. திருட்டு பசங்களா, யாரோட மிரட்டுறீங்க?
பெரும் கலை குடும்பத்தை காப்பாத்தினதுக்காக ராமன் செட்டியாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லுங்க. என்ன நாளைக்கு நம்ம திருவேர் கச்சேரிக்கு போக வேண்டாமா? ராகூர் பொன்னம்பலத்தாப்புல விட்டு விசேஷம்லாம் ஊரே அங்க இருக்குமே. என்ன யார்டா போவேன்னு சொன்ன? பின்ன 2-3 வண்டி போயிடுச்சு, கடைசி வண்டி நின்றுட்டு இருக்குது. இப்ப கூட புறப்படலன்னா எப்படின்னு தம்பி, யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியலையா? அந்த மோகனாங்கி அந்த அம்மாவுக்காக ஐயா காத்துக்கிட்டு உடம்பு எப்படி இருக்கு? மத்தவங்களுக்காக நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? கடைசி வண்டியில கூட்டம் குறைச்சலா இருக்குமே, போலான்னு பார்த்தேன். ஏன்டா இன்னும் நிக்கிற? சாமான எடுத்து வைக்க சொல்ல. உன் பேரு வண்டி புறப்பட போகுது, ஏறுங்க. அந்த வாங்க, வண்டி புறப்பட போகிறது, வாருங்கள். வாங்க வாங்க வாங்க. சாமி எங்க இவ்வளவு தூரம்? உலகத்தை நான் விட்டாலும் என்னை உலகம் விடமாட்டேன் என்கிறது. இன்று பல உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை பரமன் என்னிடம் ஒப்படைத்து விட்டான். சாமி என்ன சொல்றீங்க? உனக்கு துணையாக ஆட்களை கொண்டு வந்திருக்கிறேன். வண்டி புறப்பட போகிறது. எல்லோரும் இந்த பெட்டியில் அமர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள். துதிப்பொட்டி, மிருதங்கம், வீணை, எத்தலமாக்கு போட்டி, அடியே நட்டுவாங்க. வாமா மோகனா, நாங்க வரோம் சாமி. சண்முக சுந்தரம், மோகனாவை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து, ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். ஜாக்கிரதை. அப்ப சாமி வரட்டுங்களா? உன்னுடைய தொண்டு உலகத்திற்கு மிக தேவை. நிதானமாக நடந்து கொள். மோகனா பத்திரம்.